வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து அலகு 5ல் பார்க்க போகிறோம். ஸோ அலகு 5 நமக்கு என்ன, 19வது நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ நமக்கு சமூகத்திலையும் சமயத்திலும் ஏற்பட்ட சீர்திருத்தங்களை பற்றி தான் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம். ஷார்ட்டாக அப்படின்னா ஒரு முன்னோட்டம் மாதிரி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சமூக சமய சீர்திருத்தங்கள் எப்படி நமக்கு தோணுச்சு, இங்கே இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் எப்படி அதை செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னா ஆங்கில வழி கல்வி மூலியமாக தான் அந்த ஐடியாவே அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ பார்க்கும்போது நமக்கு 1800களில் 19வது நூற்றாண்டு அப்படிங்கிறது நமக்கு 1800லேருந்து 1899 வரைக்கும் நடந்த விஷயங்கள் தான் 19வது நூற்றாண்டுன்னு நாம் சொல்லுவோம். ஸோ 1800ல் பார்த்திங்க அப்படின்னா ஆங்கில அரசு, அப்போ நம்மளை யார் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஆங்கிலேயர்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆங்கில அரசில் இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்துறதுக்காக ஒரு முயற்சி நடந்துச்சு. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவங்களாம் படிக்கலை, அவங்களாம் நல்லா படித்து நல்லா முன்னேறிட்டோம் அப்படிங்கிறதுக்காகவா? இல்லை, அந்த இதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு அது காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கிளர்க்கு வேலைக்கு ஆள் தேவைப்பட்டது. ஸோ அப்போ நம்மளதில் யாரும் அந்த அளவுக்கு படித்தவங்க இல்லை, இங்கிலீஷ் படித்து எழுதுகிற அளவுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாம் யாரும் அந்த அளவுக்கு கிடையாதுங்கிறதுனால நம்ம கல்வியை அறிமுகப்படுத்தி நம்ம வேலைக்கு நாமளே ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கம். அந்த நோக்கத்துக்காக தான். ஸோ அங்கேயும் நாம் என்ன பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அறிவை நம்ம வளர்த்துக்கிட்டோம். ஸோ அதுதான் அங்கே விஷயம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆங்கில கல்வியை கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுக்கு பின்னாடி இருந்த ஒரே நோக்கம் அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறதுக்கான இந்திய எழுத்தாளர்களை உருவாக்குறது தான். கிளர்க்குன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதில் சொல்லும் போது கிளர்க்கு. ஸோ எழுத்தாளர்களை உருவாக்கணும், கணக்கு எழுதுறதுக்காக மட்டுமே, அந்த மாதிரி விஷயங்களுக்காக கீழ் மட்டத்தில் தான் வச்சுருந்தாங்க. ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் ஒன்றும் உருவாக்கலை. ஸோ எழுத்தாளர்களை உருவாக்கணும், அதுதான் அவங்க சொன்ன வேலையை செய்கிறதுக்காக, அதுதான் விஷயம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஆங்கில கல்வியை நாம் படிக்கும்போது நமக்கு புதுசாக ஒரு வகை மக்கள் உருவானாங்க. புதுசாக ஒரு வகை மக்கள் அப்படின்னா ஒரு நடுத்தர வர்க்கம், அதாவது ஆங்கிலம் பேச ஆரம்பித்தாங்க, மேலை நாட்டு புத்தகம் படிக்க ஆரம்பித்தாங்க. அது படிக்கும்போது நமக்கு என்னாச்சு, அரசியல் சமூக விஷயங்கள் பற்றி யோசிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் நமக்கு பெண் கல்வி, சதி, அதாவது உடன்கட்டை ஏறுதலெல்லாம் இருக்கு இல்லையா, அது குழந்தை திருமணம், சாதி ஒழிப்பு, இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னடா நடக்குது சமூகத்தில் அப்படிங்கிற மாதிரி புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா முதல் அடித்தளம்னு சொல்லலாம். அந்த பேஸ்மெண்ட்டை இதுதான் நமக்கு இந்த சமூக சமய சீர்திருத்தங்கள் நடக்கிறதுக்கு. ஸோ இவங்க என்ன, நமக்கு இங்கே இருக்கிற ஆட்களெல்லாம் என்ன நினச்சாங்க அப்படின்னா இந்திய கலாச்சாரத்தில் நல்லது இருக்குது, மேலை நாட்டு கலாச்சாரத்துலேயும் நல்லது இருக்குது, ரெண்டையும் சேர்த்து நல்லதாக மாற்றினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பித்தாங்க. இங்கே நமக்கு பாடப்பிரிவில் இந்த பொம்மையில் தான் இருக்காங்களே அந்த ஆட்கள்லாம். ஸோ அவங்கள பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் ஆரம்பம்னு வைங்களேன், பேஸ்மெண்ட்டே இதுதான். ஸோ இதிலேருந்து நம்ம 19ஆவது நூற்றாண்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தம் ஒரு 7 இருக்குது. ஸோ 7 விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள். வங்காளத்தில் தான் ஃபஸ்ட்டு நடந்தது தொடக்க கால சீர்திருத்த இயக்கம். இங்கே யார் இருக்காங்க, என்னென்ன பண்ணாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் இருக்கார், பிரம்ம சமாஜத்தை கொண்டு வந்தார், அவர் தான். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா வங்காளத்தில் தான் இது நடந்தது. அதுக்கப்புறமா அவர்லேருந்து பிரிஞ்சு வந்தது மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். பிரிஞ்சு வந்ததில்லை, அவருக்கு அடுத்ததாக அதை எடுத்து நடத்தினவர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படியே ஒவ்வொருத்தராக வந்தாங்க. கேசவ் சந்திர சென், அதே மாதிரி அவரோடது இந்தியாவோட பிரம்ம சமாஜம்னு சொல்லுவோம். அதாவது கேசவ் சந்திர சென், அடுத்தது ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், அடுத்தது பிரார்த்தனை சமாஜம், அதுக்கப்புறம் புத்தெழுச்சி இயக்கம்னு ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் யார் இது பண்ணாங்க அப்படின்னா புத்தெழுச்சி இயக்கம் அப்படின்னா இந்து மத மறுமலர்ச்சி. அதாவது அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் மட்டும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல, நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றுற விஷயங்களும் அப்போ நடந்துகிட்டு இருந்தது. அதுதான் புத்தெழுச்சி இயக்கம். இந்து மத மறுமலர்ச்சின்னு சொல்லுவோம். இந்த பாடங்களில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை சுருக்கமாக முதல்ல என்னன்னு தெரிஞ்சிடலாம். ஸோ அதில் பார்த்தீங்க புத்தெழுச்சி இயக்கத்தில் யார் இருந்தாங்க அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் இருந்தாங்க, அப்புறம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருந்தார், சுவாமி விவேகானந்தர் இருந்தார், அப்புறம் நமக்கு அன்னி பெசன்ட் அவர்கள் வந்தாங்க, அப்புறம் ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள் இருந்தது. ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள்லாம் அங்கே யார் இருந்தாங்க அப்படின்னா ஜோதிபா பூலே மற்றும் சாவித்ரிபாய் இவங்கெல்லாம் இருந்தாங்க. அப்புறம் நாராயண குரு இருந்தார், ஐயன்காளி இருந்தார். ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு இந்து மதத்தை மட்டும் மறுமலர்ச்சி பண்ணுறது விஷயம் இல்லை. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிய சீர்திருத்தங்களும் இருந்தது, பார்சி சீர்திருத்தங்கள் இருந்தது.
சீக்கியர் சீர்திருத்தம் இருந்தது. அதே மாதிரி நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது தமிழ்நாட்டோட சமூக சீர்திருத்தவாதிகள் ராமலிங்க சுவாமிகள், அயோத்திதாசர், இவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 19ஆவது நூற்றாண்டோட சமூக சமய சீர்திருத்தங்களை சம்மந்தப்பட்டவங்க. அவங்கள பற்றி அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஆரம்பித்தாங்க, என்ன இயக்க ஆரம்பித்தாங்க, என்ன அமைப்பு கொண்டு வந்தாங்க, எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். சுருக்கமாக பார்த்துடலாம். நமக்கு பார்த்திங்க அப்படின்னா சீர்திருத்தம் அப்படின்னா பழசுலேருந்து புதிய பாதையை நோக்கி போகிறது. அதே மாதிரி சீர்திருத்தம் அப்படின்னா நமக்கு பழசுலேருந்து புதிய பாதையை நோக்கி போகிறது. அதே மாதிரி புத்தெழுச்சி அப்படிங்கிறது பழையதையே நல்லதாக காட்டுறது. நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களையே மூட நம்பிக்கைகளை விட்டுட்டு நம்ம மதத்திலே என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து காட்டுறது. உதாரணமாக சொல்லப்போனால் இந்த விதவை மறுமணம் அப்படிங்கிறது மேலை நாட்டிலேருந்து தான் கற்றுக்கிட்டு வந்து இது பண்ணணும்னு இல்லை, நம்ம சமய சம்பிரதாயத்திலே அது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லதை எடுத்து காட்டுறது. அதுதான் புத்தெழுச்சி. ஸோ இது ரெண்டும் தான் இங்கே இருக்குது. சீர்திருத்தம் அப்படிங்கிறது பழையதுலேருந்து புதிய பாதைக்கு மாற்றுறது, புத்தெழுச்சி அப்படிங்கிறது பழையதே நல்லதாக காட்டுற ஒரு பாதை. ஸோ இங்கே இயக்கங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாக இருக்குது. நம்ம மேலேயே பார்த்துருப்போம். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு இருக்குது, ரெண்டாக இருக்குது. ஸோ பழைய சமூகத்தில் இருந்த மூட நம்பிக்கைகளை மாற்றுறதுக்காக 19ஆவது நூற்றாண்டில் பல சமய சீர்திருத்த இயக்கங்கள் நமக்கு வந்துச்சு. ஸோ இந்த சமய சீர்திருத்தங்கள் இயக்கங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று சீர்திருத்த இயக்கங்கள்னு பிரிக்கலாம், இன்னொன்று புத்தெழுச்சி மீட்டெடுப்பு இயக்கங்கள். அதாவது அதாவது நம்ம மதத்திலேருந்து இன்னொரு மதத்துக்கு போயிட்டாங்களா, அவங்களையெல்லாம் மீட்டு நம்ம மதத்துக்கு கொண்டு வர்றது, அதுதான் புத்தெழுச்சி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கும்போது யாரும் சொல்லலாம் அப்படின்னா பிரம்ம சமாஜம் சொல்லலாம். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் நமக்கு உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி பிரார்த்தனை சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங் அவர்களால் உருவாக்கப்பட்டது. அலிகார் இயக்கம் சீர் சையத் அகமது கானால் உருவாக்கப்பட்டது. இவங்கெல்லாம் சீர்திருத்த இயக்கங்களோடு சேர்ந்தவங்க. இவங்களோட நோக்கம் என்ன? சாதி சதி, அதாவது உடன்கட்டை ஏறுறது, குழந்தை திருமணம் இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் பார்த்திங்க அப்படின்னா சீர்திருத்த இயக்கங்களில் வரக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி புத்தெழுச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்து மத மறுமலர்ச்சி, அதை தான் புத்தெழுச்சின்னு சொல்லுவோம். மீட்டெடுப்பு இயக்கங்கள் அவங்கவுங்க மதத்தை மீட்டெடுக்கிறது தான் அது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்து சமயத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களை மீண்டும் உணர்த்த முயற்சித்தாங்க. இதுலேயே நமக்கு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து உரைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க மக்களுக்கு. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆரிய சமாஜம், அதாவது தயானந்த சரஸ்வதி அவர்களால் உருவாக்கப்பட்டது. ராமகிருஷ்ணா மிஷன் இது விவேகானந்தரால் அமைக்கப்பட்டது. ஸோ தியோசாபிகள் சங்கம், அன்னிபெசன்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதத்தில் இருக்கிற நல்ல விஷயங்களையே சொல்லணும்னு நினச்சாங்க. ஸோ அதுதான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை தவிர மற்றவங்களும் இருக்காங்க. இதை தவிர மற்ற முக்கிய சமூக சீர்திருத்தவாதிகள் இருக்காங்க. சாதி ஒழிப்பு, கல்வி, சமத்துவம் இந்த மாதிரி விஷயங்களை வலியுறுத்துறதுக்காக யார் இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஜோதிபா பூனேல அவங்க. அதே மாதிரி கேரளாவில் நாராயணகுரு, ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே கடவுள்னு சொல்கிறவர். ஸோ ஐயங்காளி, கேரளாவோட ஐயங்காளி இருக்கார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நமக்கு வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் இருக்காங்க. அப்புறம் அயோத்திதாசர் இருக்காங்க தமிழ்நாட்டில். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அது தவிர மற்ற அந்த 2 இயக்கத்தை தவிர மற்ற ஒரு சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இது என்னென்னு ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்குவோம். வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ வங்காளத்தில் நமக்கு தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் என்ன, யார்? ராஜாராம் மோகன் ராயும் பிரம்ம சமாஜமும். அவர் தான் அதை தொடங்கினார். பிரம்ம சமாஜம் நமக்கு 19ஆவது நூற்றாண்டில் இந்தியாவில் தோன்றிய முக்கியமான ஒரு சமய சீர்திருத்த இயக்கம். ஸோ பிரம்ம சமாஜம் பார்க்கும்போது இந்திய சமுதாயத்தை மத ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முன்னேற முயற்சி செய்த முதல் இயக்கங்களில் ஒன்றாக பார்க்கப்படுது இந்த பிரம்ம சமாஜம். ஸோ இது பிற சமய சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிகாட்டியாகவும் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இதை தொடங்கினவர் தான் நம்ம ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். எப்போ அப்படின்னா நமக்கு 1828 கொல்கத்தாவில் தொடங்கினார். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா 1828 ஆகஸ்ட் 20 ஒரு கோவிலும் கட்டினார். உருவம் இல்லாத கோயில். இவர் சொல்கிறது உருவம் இல்லாமல் ஒரு கோயில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ராஜாராம் மோகன் ராய் பார்த்தீங்க அப்படின்னா 1772
1833 காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ஸோ இவர் தான் நமக்கு பிரம்ம சமாஜத்தை உருவாக்கினவரும் கூட. இவர் பார்த்தீங்க அப்படின்னா சமஸ்கிருதம், அரபி, பாரசீகம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் புலமை பெற்றிருந்தார். பல மொழிகளை கற்று தேர்ந்தவர்னு வைங்களேன். பல மொழிகளை கற்று தேர்ந்தவர் நமக்கு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கல்கத்தாவில் சிலை இல்லாமல் ஒரு கோவிலை கட்டினார். அதாவது அங்கே என்ன சொன்னார் அப்படின்னா, மதங்களை அவமதிக்கக்கூடாது, இங்கே மற்ற மதத்தை பற்றி பேசுகிறதோ அதை தப்பாக எழுதுறதோ அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி இருந்திருக்கு போல அப்போது. அதனால் அந்த மாதிரியெல்லாம் மற்ற மதங்களை அவமதிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உருவ வழிபாடு தப்புன்னு சொல்லியிருக்காரு நமக்கு. ஸோ நமக்கு உருவ வழிபாடு, சடங்கு, சம்பிரதாயம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது வேண்டாம் அப்படின்னு சொன்னவர் தான் நமக்கு ராஜாராம் மோகன் ராய் அவர்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சதி எனும் உடல்கட்டை ஏறுதல் அதுக்கு எதிர்ப்பே இவர் தான். ஏன்னா இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவர் கூட பிறந்த அண்ணனே இறக்கும் போது அவங்க அண்ணி உடன்கட்டை ஏறுறதை பார்த்து அவர் இதாகிட்டார். ஸோ இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார். ஸோ அதனால் வில்லியம் பெண்டிங், அப்போ இருந்த வில்லியம் பெண்டிங்கோடு சேர்ந்து 1829 நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1829 சதி எனும் உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். ஸோ வில்லியம் பெண்டிங் அரசு பார்த்திங்கன்னா அந்த சதி தடை சட்டத்தை கொண்டு வந்தது 1829 தான். அது இவர் தான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது. ராஜாராம் மோகன் ராய் தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. எதுக்காக? சதி எனும் உடன்கட்டை ஏறுதலோட எதிர்ப்புக்காக. யார் மூலிமா அவர் முயற்சி பண்ணி அதை கொண்டு வந்தார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங் அவர்களால் கொண்டு வந்தார். விதவை மறுமணத்தை ஆதரித்தார். குழந்தை திருமணம், பலதார திருமணம் ஆகியவற்றுக்கு இவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். பெண்களுக்கு கல்வி, ஆண்கள் பெண்கள் சமத்துவம் இது எல்லாமே இவர் வலியுறுத்தினார்னு வைங்களேன். ஸோ இவர் ஒரே கடவுள் கோட்பாடு வச்சுருந்தார். உருவ வழிபாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். தேவையில்லாத இந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் எதுக்கு அப்படிங்கிறதையெல்லாம் இவர் சொல்லியிருந்தார் நமக்கு. இதெல்லாமே ராஜாராம் மோகன் ராயோட விஷயங்கள். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மறைஞ்சிட்டார். 1833 மறைஞ்சிட்டார். இவர் மறைஞ்சதுக்கப்புறமா நமக்கு மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் வந்தார். ஸோ இவர் மறைஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்து நடத்துறதுக்காக, பிரம்ம சமாஜத்தை எடுத்து நடத்துறதுக்காக நமக்கு யார் வந்தாங்க அப்படின்னா தேவேந்திர தாகூர் வந்தார். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 1817 1905 காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ஸோ 1833 நமக்கு ராஜாராம் மோகன் ராய் இறந்துட்டார் இல்லையா. அவரோட பணிகளை தொடர்ந்து முன்னெடுத்தவர் தான் நமக்கு இவர் தேவேந்திரநாத் தாகூர். ஸோ இவர் நமக்கு யார்? பிரபல கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவங்களோட தந்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா தேவேந்திரநாத் தாகூர்னு சொல்லுவோம். இவர் தான் பிரம்ம சமாஜத்தை அடுத்தது தொடர்ந்து செயல்பாடாக வச்சுட்டு இருந்தார். ஸோ இவர் ஒரு 4 கொள்கையில் முக்கிய கொள்கையில் வச்சார். இவரோட 4 கொள்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த 4 விஷயங்கள் தான் அவர் சொன்ன விஷயங்கள். அதாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரே கடவுள் தான் இருக்கார், எல்லாம் வல்லவரும் அவர் தான், இவரால் தான் உலகம் உருவாச்சு, இவர் பார்த்திங்கன்னா உண்மையான கடவுள், நற்பண்பு, ஞானம், சக்தி நிறைஞ்சவர், எங்கே இருக்கிறவர், எல்லாருக்கும், அதாவது அவருக்கு இணையானவர் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். அவரை நம்புறது அப்படிங்கிறது, நேசிக்கிறது, அவர் விருப்பப்படி நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் தேவேந்திரநாத் தாகூர் அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ இவரை பற்றி நமக்கு என்ன விஷயம் வேணும் அப்படின்னா, இவர் தான் பிரம்ம சமாஜத்தை அடுத்தது எடுத்து நடத்தினார். ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறமா 1833 அவர் இறந்ததுக்கு அப்புறமா கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் பார்த்தீங்க அப்படின்னா தேவேந்திரநாத். அவர் தான் எடுத்து நடத்தினார். இவரோட 4 கொள்கைகள் தான் இந்த 4 கொள்கைகள். தொடக்கத்தில் எதுவும் இல்லை, எல்லாம் வல்ல ஒரே கடவுள் மட்டுமே உள்ளார், அந்த மாதிரி விஷயங்களை சொன்னவர் இவர் தான். ஸோ இவர்கிட்ட நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஜாயின் பண்ணவர் அவர் தான் கேசவ் சந்திர சென். இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட முதல்ல அவர் தான் முதல்ல ஜாயின் பண்ணார். ஸோ கேசவ் சந்திர சென் அப்படிங்கிறவர் 1838 1884 காலகட்டத்தில் வாழ்ந்தவர். ஸோ இவரும் ஒரு முக்கியமான சமய சீர்திருத்தவாதி தான். பிரம்ம சமாஜத்தில் இவர் தான் முதல்ல சேர்ந்தார். தேவேந்திரநாத் தாகூர்கிட்ட இவர் தான் முதல்ல சேர்ந்தார். 1857 பிரம்ம சமாஜம் இருக்கு இல்லையா, அந்த சபையில் இவர் தான் ஃபஸ்ட்டு சேர்ந்தார் நமக்கு.
ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அப்போயோ வந்து இவங்க சேர்ந்ததுக்கப்புறமா வந்து இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாங்க. சமூகத்தில் வேகமான மாற்றம் வேணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஏன்னா தேவேந்திரநாத் தாகூர் பார்த்திங்கன்னா மிதவாதியாக இருந்தார். இவங்க பார்த்திங்கன்னா தீவிரமாக செயல்படணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இவங்க பார்க்கும்போது நமக்கு அந்த அவங்களோட வேகத்துக்கு அவர் வந்து ஒத்து போகலேன்னு வச்சுக்கோங்களேன். மிதமான மாற்றம் வேண்டுமென தேவேந்திரநாத் தாகூர் வந்து நினச்சாரு. இவங்க வந்து ஸ்பீடாக இருக்கணும்னு நினச்சாங்க. எல்லா கருத்துக்களை கொண்டு போய் வேகமாக சேர்த்தணும் அப்படின்னு நினச்சாங்க. அதில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. இவங்க சொல்கிறதுக்கும் அவங்க சொல்கிறதுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே பிளவுபட்டுச்சு. 1866 பிரம்ம சமாஜத்தோட உறுப்பினர்களிடையே பிளவு ஏற்பட்டதுனால கேசவ் சந்திர சமாஜத்திலேருந்து விலகி புதிய அமைப்பு பிரம்ம சமாஜத்தை இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனார். நமக்கு பிரம்ம சமாஜத்தில் இருந்து இந்திய பிரம்ம சமாஜத்தை இவர் தான் உருவாக்குனார். யார்? நமக்கு கேசவ் சந்திர சென் தான் வந்து உருவாக்குனார். அதாவது பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனவர் இவர் தான். ஸோ இதை இந்திய பிரம்ம சமாஜம்னு உருவாக்குனா தேவேந்திரநாத் தாகூர் வச்சுருந்தார் இல்லையா பிரம்ம சமாஜம், அதை என்ன பண்ணுறது? அது பழசாயிடுச்சு. ஸோ பழசாகலை. அதுக்கு முன்னாடி இருந்ததுக்கிறதுனால அவர் என்ன பண்ணிட்டார், அது ஆதி பிரம்ம சமாஜம்னு வச்சிட்டார். அவரு தானே ஃபஸ்ட்டு வந்தது. ஸோ முன்னாடி இருந்ததுனால அது ஆதின்னு வச்சாச்சு. ஸோ ஆதி பிரம்ம சமாஜம் யாருடையது? தேவேந்திரநாத் தாகூருடையது. கேசவ் சந்திர சென் பிளவுபட்டு வந்ததுனால இந்திய பிரம்ம சமாஜம்னு வச்சுக்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் பிரம்ம சமாஜத்தை தான் ராஜாராம் மோகன் ராய் உருவாக்குனார். அதுக்கப்புறம் இவங்க 2-3 பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ இந்திய பிரம்ம சமாஜம் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜம்னு உருவாயிருச்சு. ஸோ அதுவாது கரெக்டாக போச்சா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. கேசவ சந்திர சென் இருக்கார் இல்லையா, அவர் வந்து குழந்தை திருமணத்துக்கு எதிராக தான் இருந்தார். இந்த அமைப்பே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கானது தான். பெண்களுக்கு எதிரான விஷயங்களுக்கு குரல் கொடுக்கறது தான். குழந்தை திருமணத்துக்கு எதிர்த்து அவரே பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பொண்ணை 14 வயசு பொண்ணை இந்திய இளவரசர் ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு வச்சிட்டாரு. நாம் ஒரு ரூல்ஸ் போட்டு அதை நாமளே பிரேக் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அப்படி பிரேக் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா இந்திய பிரம்ம சமாஜத்தில் இருந்த உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, சார் ஐயா நீங்களே வந்து ரூல்ஸ் போட்டு நீங்களே பிரேக் பண்ணிட்டீங்க. ஸோ நாங்கள் உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போயிட்டு நாங்கள் எங்கள் வழியை நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி அதிலிருந்து ஒரு கூட்டம் பிரிஞ்சு போயிடுச்சு. எதுலேருந்து? இந்திய பிரம்ம சமாஜத்திலேருந்து பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சாதாரண சமாஜம் இருந்துக்கிறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாதாரண சமாஜத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நமக்கு பிரம்ம சமாஜம், அப்புறம் தேவேந்திரநாத்தோட ஆதி பிரம்ம சமாஜம், அப்புறம் கேசவ் சந்திர சென்னோட இந்திய பிரம்ம சமாஜம், அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட இருந்த உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தையே 14 வயசில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, நீங்கள் எப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருந்து மறுபடி ஒரு பிரிஞ்சு சாதாரண சமாஜம்னு ஒன்று வந்துருச்சு. பிரம்ம சமாஜம் ஆரம்பித்து கடைசியில் அது சாதாரண சமாஜத்தில் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வங்காளத்தை சேர்ந்த மற்றொரு முதன்மையான சீர்திருத்தவாதி தான் இவர், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். இவரோட காலகட்டம்னு பார்க்கும்போது நமக்கு 1820 1891 அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் தான் இவர். ஸோ இவர் வங்காளத்தில் பிறந்தவர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா புகழ்பெற்ற சீர்திருத்தவாதி, கல்வி மேம்பாட்டாளர். ஸோ இவரோட முக்கியமான விஷயம் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் அப்படின்னா நமக்கு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். ஸோ நமக்கு நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு நம்ம யாரோ சொல்லுவோம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அவர்கள் தான் சொல்லுவோம். இவரும் பார்த்திங்கன்னா சமூக சீர்திருத்தம் தான், விதவை மறுமணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறது தான். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வாயிலேயே சொல்லிட்டு இல்லாமல் இந்து மறைநூல்கள் இருக்கு இல்லையா, அதை அடிப்படையாக கொண்டு தன்னோட வாதங்களை நிலைநாட்டினார். ப்ரூஃபோடு வச்சு வாதாடிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மறைநூல்களில் இருந்து சான்றுகள் காட்டி விதவைகள் மறுமணம் தவறல்ல அப்படின்னு சொன்னவர் இவர் தான். அந்த இந்து நூல்களை எடுத்து வச்சு அது வாதிட்டு அதில் சான்றுகளை எடுத்து அதை இந்தாப்பா ப்ரூஃப் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுமணம் செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். ஸோ அப்படி சொல்லிட்டு 1856 விதவைகள் மறுமண சட்டம் ஆக்ட், அதாவது விடோ ரீமேரேஜ் ஆக்ட் 1856 கொண்டு வந்ததும் நமக்கு ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தான். ஸோ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகரால் தான் நமக்கு விதவைகளோட மறுமண சட்டமே 1856 வந்துச்சு. இதற்கான முயற்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் அவர் தான் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ என்ன பண்ணார் அப்படின்னா ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பார்த்திங்கன்னா
முதல் திருமண வயது சட்டம் அப்படிங்கிறது 1860 கொண்டு வந்தார். நமக்கு 1860 முதல் திருமண வயது சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் நமக்கு பண்டித ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அந்த திருமண வயது என்ன அப்படின்னா 1860 10 வயசாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1891 பார்த்தீங்கன்னா அது அப்படியே 12 பண்ணாங்க. அப்புறம் நமக்கு 1925 அது அப்படியே 13 ஆயிடுச்சு. ஸோ முதல்ல திருமண வயது சட்டம் 1860 தான். ஸோ விதவைகள் மறுமண சட்டத்தை கொண்டு வந்ததும் இவர் தான் 1856 தான் இவரும் கொண்டு வந்தார். ஸோ இவரும் பார்த்தீங்க அப்படின்னா பெண் கல்விக்கு தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்தார். பல பெண்களுக்கு பள்ளிகள் போகிறதுக்கு அதாவது பல பெண் பள்ளிகள் உருவாகிறதுக்கும் இவர் உதவி இருக்கார். அது மட்டும் இல்லை, சிறு நூல்களையும் வெளியிட்டிருக்காரு. தனது சீர்திருத்த கோட்பாடுகளை விளக்கிறதுக்காக வாதாடிட்டு இருந்தார் இல்லையா, அந்த வாதத்தையெல்லாம் தூக்கி ஒரு சிறு நூல்களாகவே வெளியிட்டுட்டார். சமூகத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு அவங்க புக்காகவே வெளியிட்டுட்டார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். நெக்ஸ்ட்டு பிரார்த்தனை சமாஜம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு பிரார்த்தனை சமாஜம். இது வந்து நமக்கு மகாராஷ்டிராவில், வங்காளத்திலேருந்து அப்படியே நம்ம மகாராஷ்டிராவுக்கு போயிட்டோம். ஸோ மகாராஷ்டிரா பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்ற மற்றொரு பகுதியாக பார்க்கப்படுது. ஸோ பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு தான் நமக்கு பிரார்த்தனை சமாஜம். இதனை நிறுவியர் யார் அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங். இவரோட காலகட்டம் 1825 1898. ஸோ இந்த சமாஜத்தில் 2 மேன்மைமிக்க உறுப்பினர்கள் இருந்தாங்க. யார் அப்படின்னா நமக்கு பிரார்த்தனை சமாஜம் பார்த்தீங்க அப்படின்னா ஆத்மராம் பாண்டுரங்கால் நிறுவப்பட்டது. 1867 நிறுவப்பட்டது. 1867 தான் இது நிறுவப்பட்டது பம்பாயில், இப்போ மும்பை. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா உறுப்பினர்களாக முக்கியமாக 2 பேர் இருக்காங்க. ஆர்சி பண்டர்கர் ஒருத்தர், மகாதேவ் கோவிந்த் ரானடே ஒருத்தர். ஸோ மகாதேவ் கோவிந்த் ரானடேவும் ஆர்சி பண்டர்கரும் அவங்க 2 பேர் தான் பிரார்த்தனை சமாஜத்தோட முக்கிய உறுப்பினர்களாக பார்க்கப்படுறாங்க. ஸோ சாதி மறுப்பு, சமபந்தி மற்றும் சாதி மறுப்பு திருமணங்கள், விதவை மறுமணம், பெண் கல்வி, ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றம், இது எல்லாமே இவங்களோட சீர்திருத்த பணிகளாக பார்க்கப்படுது. ஸோ பார்க்கும்போது நமக்கு மகாதேவ் கோவிந்த் ரானடே இருக்கார் இல்லையா, அவர் முக்கிய அமைப்புகளை நிறுவனார். மகாதேவ் கோவிந்த் ரானடேவோட அதாவது 1842 1901 வரைக்கும் இவர் இருந்தார். ஸோ இவர் பார்க்கும்போது நமக்கு இவர் ஒரு சில விஷயங்களை அமைப்புகளை வச்சார். எப்போ அப்படின்னா நமக்கு மகாதேவ் கோவிந்த் ரானடே பார்த்தீங்க அப்படின்னா 1861 விதவை மறுமண சங்கம் இருக்கு இல்லையா, அந்த அமைப்பை ஒன்று வச்சார். இதுக்காக விதவைகள் மறுமணத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு. அதே மாதிரி 1870 பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறதையும் ஒரு அமைப்பை வச்சார். 1870 பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் இவர் தான் நமக்கு வச்சார். யார்? மகாதேவ் கோவிந்த் ரானடே அவர்கள் வச்சார், அமைப்பை வச்சார், ரெடி பண்ணார். அதுக்கப்புறமா 1884 தக்கான கல்விக் கழகம், ஒரு குறிப்பாக பெண்களுக்கு கல்வி வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த தக்கான கல்விக் கழகத்தை இவர் நிறுவனார். ஸோ இவர் நிறுவன முக்கிய அமைப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 தான். ஸோ நமக்கு இந்த 1861 1870 1884 இவர் ஒரு 3 அமைப்புகளை நிறுவியிருக்கார். அது நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு போயிடலாம். வங்காளத்தில் நடந்த விஷயம்லாம் முடிஞ்சிருச்சு. வங்காளத்தில் நம்ம யார் யார் பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருக்கோம். வங்காள தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்களில் நம்ம ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பித்து பிரார்த்தனை சமாஜத்தில் மகாதேவ் கோவிந்த் ரானடேவோட முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்து புத்தெழுச்சி இயக்கம். ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்து புத்தெழுச்சி இயக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்து புத்தெழுச்சி இயக்கத்தை சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரிய சமாஜத்தை ஆரம்பித்தார். 1875 தான் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமை ஏற்றது. ஸோ இது 1875 தான் நமக்கு நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க. ஸோ சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களோட ஆண்டு காலம் பார்க்கும்போது 1824
1883 வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு. ஸோ அவரை பற்றி பார்க்கும்போது இது ஃபஸ்ட்டு நமக்கு இந்த நிறுவனது யார்? சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்கள் தான். இவரோட முக்கிய நூல்னு நம்ம ஒன்று சொல்லலாம், சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது தான் இவரோட முக்கிய நூல். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களோட ஆரிய சமாஜம் நிறுவனதுக்கப்புறம் இவரோட முக்கிய நூல்னு பார்க்கறது சத்யார்த்த பிரகாஷை தான் பார்க்குறோம். ஸோ இவருக்கு முக்கிய கோஷம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா, வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னா நம்ம மதம் மாற்றப்பட்டவங்கள மீண்டுமா அவங்க சொந்த மதத்துக்கு, இந்து மதத்திலேருந்து வேறு மதத்துக்கு மாறி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள நல்லது சொல்லி இந்த மதத்துலேருந்து நம்ம மதத்துலேயே நல்லதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்க நம்ம மதத்துக்கு, அதாவது இந்து மதத்துக்கே கூட்டிகிட்டு வர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா வேதங்களுக்கு திரும்புவோம்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவங்களுமே குழந்தை திருமணம், விதவை மறுமண மறுப்பு, தீட்டு, உருவ வழிபாடு, பிராமண சடங்கு, இது எல்லாத்தையுமே இவங்களுமே எதிர்த்தாங்க. ஸோ இவங்களுமே முன்னிறுத்திய கருத்து என்னென்னா, ஒரே கடவுள் வழிபாடு தான். சடங்குகளுக்கு, தேவையில்லாத மூட நம்பிக்கைகளுக்கும் சடங்குகளுக்குமே இவங்களுமே எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது விஷயம் என்னென்னா, வேதங்களுக்கு திரும்புவோம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இந்து மதத்துலேயும் நல்லது இருக்குது அப்படின்னு சொல்லி அது அவங்க அங்கேருந்து இங்கே இந்த பழைய இதுக்கே திரும்ப கூட்டிகிட்டு வர்றது தான் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதியோடைய முக்கிய வேலையாக இருந்துச்சு. ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி மத மாற்றம் நடக்கும்போது மறுமத மாற்ற எதிர்ப்புக்கு ஒரு இயக்கம் ஒன்று வச்சுருந்தாங்க. அதை சுத்தி இயக்கம்னு சொல்லுவோம். பிற மதத்துக்கு சென்ற இந்துக்களை திரும்ப மாற்றுறதுக்கு பேர் சுத்தி இயக்கம். ஸோ அது ரொம்ப நமக்கு முக்கியம். ஸோ நமக்கு சுத்தி இயக்கம்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ சுத்தி இயக்கம் எதுக்காக, அதாவது மதம் மாற்றப்பட்டவங்கள மீண்டுமா இந்து மதத்துக்கு திரும்ப கூட்டிகிட்டு வர்றது தான் சுத்தி இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நமக்கு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இவங்க அது மட்டும் இல்லை, நமக்கு கல்வியிலையும் பங்களிப்பு கொடுத்துருந்தாங்க. தயானந்தா ஆங்கில வேத பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளும் நமக்கு நிறுவப்பட்டிருந்தது. ஸோ நமக்கு தயானந்தா ஆங்கில வேத பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளும் நிறுவப்பட்டிருந்தது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இதுதான் நமக்கு இந்து புத்தெழுச்சி இயக்கத்தில் சுவாமி தயானந்த சரஸ்வதியும் ஆரிய சமாஜமும் அப்படிங்கிறத பார்த்த விஷயங்கள். இவரோட முக்கியமான நூல் சத்யார்த்த பிரகாஷ்னு சொல்லுவோம். சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இவரோட நூல், தயானந்த சரஸ்வதி அவர்களோட நூல். ஸோ ஆரிய சமாஜம் இந்து மதத்திலிருந்து மூட நம்பிக்கைகளை மறுத்தது. ஸோ அதனுடைய முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படிங்கிறது இவர் தான் சொன்னார். வேதங்களுக்கு திரும்புவோம்னு சொன்னதும் நமக்கு யார்? தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் தான் சொன்னது. அவரோட நூல், அவர் சொன்ன விஷயம், அதாவது மறுமத மாற்றத்துக்காக இவர் ஒரு இயக்கம் சொல்லியிருந்தார், அது சுத்தி இயக்கம். இதெல்லாமே நமக்கு நோட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள். அடுத்தது யார்? நமக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர். இவர் பார்த்திங்கன்னா கல்கத்தாவை சேர்ந்தவர். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்திங்க அப்படின்னா 1836 1886 வரைக்கும் வாழ்ந்தவர். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா கல்கத்தாவில் தட்சணேஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றிட்டு இருந்தார். இவரோட முக்கியமாக கடவுள் யார் அப்படின்னா தாய் காளி தான். நமக்கு கல்கத்தா காளி தெரியும். ஸோ இவர் கல்கத்தா அப்படிங்கும்போது அந்த தாய் காளியோட தீவிர பக்தனாக இருந்திருக்காரு. ஸோ ஆன்மீக பக்தி, கடவுள் ஒற்றுமை, அனைத்து மதங்களுக்கும் வீடு வேற்றுக்கு வழி, இதுதான் இவரோட விஷயம். இவரோட கொள்கை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சமூக சமய சீர்திருத்தத்தின் மூலியமாக கொண்டு போகாமல் ஆன்மீக பக்தி அது மூலியமாக மக்களுக்கு நல்லது எடுத்து சொல்லுவோமேன்னு இவர் ஒரு முயற்சி பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட முக்கிய கருத்தாக நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஜீவன் என்பதை அவர் என்னன்னு சொல்கிறாரு அப்படின்னா நமக்கு ஜீவன் அப்படிங்கிறத சிவன் எனவும் அவர் கூறினார். வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே, நீ கடவுள் நான் கடவுளெல்லாம் இல்லைப்பா, வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுமே இறைவன்னு சொல்லி இவர் ஒரே போடா போட்டுட்டார். ஜீவன் அப்படிங்கிறது சிவன்னு சொல்லி சொன்னவர் யார்? நமக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறவர் இவர் நிறுவலை. ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கிறவர் இவரோட முதன்மை சீடர் யார்? நமக்கு சுவாமி விவேகானந்தர் அவர்கள். அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ராமகிருஷ்ண மிஷனை நிறுவனாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க இந்த மிஷனோட பணிகள் அப்படின்னா, இந்த ராமகிருஷ்ண மிஷனோட பணிகள் என்னது? ஆன்மீகம், கல்வி, சுகாதாரம், நிவாரண சேவை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இவங்க பண்ணது. ஸோ இதை முக்கியமாக நாம் பார்க்குறது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா, பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம். ஸோ அந்த மாதிரி இயக்கங்கள் பார்த்திங்கன்னா பகுத்தறிவு மற்றும் சமூக சீர்திருத்தங்கள் மீது கவனம் செலுத்துச்சு. ஆனால் இதுவே ராமகிருஷ்ண பரமஹம்சரோட
விஷயம் என்ன, அவரோட சுவாமி விவேகானந்தர் அவரோட சீடர் இருக்கார் இல்லையா, அவர் எதன் மூலயமா போனார் அப்படின்னா ஆன்மீகமே சமூக சீர்திருத்தத்திற்கான அடிப்படைன்னு சொல்லிட்டார். நம்ம விவேகானந்தர் அவர்கள் வந்து ஆன்மீகமே சமூக சீர்திருத்தத்துக்கான அடிப்படைன்னு சொல்லிட்டார். ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து அவர் தான் சொல்லியிருந்தார். அவர் ரொம்ப சிம்பிளாக கடவுள் மூலியமாகவே நம்ம சீர்திருத்தத்தை பண்ணிக்கலாம் கடவுள் பேரை சொல்லி அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ராமகிருஷ்ணா மிஷன் ஆன்மீகம், மனிதநேயம் மற்றும் சேவையை இணைச்ச நடைமுறையை சமய இயக்கமாக உருவெடுத்தது தான் நமக்கு ராமகிருஷ்ணா மிஷன். இது பார்த்திங்கன்னா மத சார்பில்லாத சேவையை அதே சமயத்தில் ஆன்மீகத்தை மையமாக கொண்டு செயல்பட்டது ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு இவர் கல்கத்தாவை தாண்டி எங்கேயும் கொண்டுட்டு போகல விஷயங்களை, ஒரு ஆன்மீக கொள்கைகளை ராமகிருஷ்ண பரமஹம்சர் கல்கத்தாவை தாண்டி எங்கேயும் கொண்டு போகல. ஸோ அதுக்கு தான் அவர் நல்ல ஆளாக பார்த்து செலக்ட் பண்ணார். அவர் தான் நம்ம சுவாமி விவேகானந்தர் அவர்கள். ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலையும் உலகில் இருக்கிற ஏனைய பகுதிகளிலையும் பரப்புற வேலையை பண்ணார். சுவாமி விவேகானந்தர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தான் நமக்கு ராமகிருஷ்ண மிஷனையும் நிறுவனர். ஸோ இவரோட பேர், சுவாமி விவேகானந்தரோட பேர் என்ன, நமக்கு நரேந்திரநாத் தத்தா. லாரா தத்தா மாதிரி நரேந்திரநாத் தத்தா. ஸோ இவர் 1863 1902 வரைக்கும் வாழ்ந்தவர். ஸோ இவரோட முதன்மை குரு நமக்கு யார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் இவரோட முதன்மை குரு. இவர் எப்படி ரீச் ஆனார், இப்போ நமக்கு வந்து விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் நமக்கு நல்லா தெரியும். ஏன் அப்படின்னா கன்னியாகுமரியில் அவர் பாறை இருக்குது. ஸோ அதனால் நமக்கு தெரியும். அப்படி தான் நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கும் ஆரம்பத்தில். பட் அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் இவரை எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா சிக்காகோவோட உலக சமய மாநாட்டில் இவர் ஆரம்பித்த ஒரு வார்த்தை தான் வந்து இவரை ஒரே நாளில் உலக ஃபேமஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஆக்கிடுச்சு இவரை, விவேகானந்தர் அவர்களை. ஸோ என்ன பேசினார் அப்படின்னா, நம்ம வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் அமெரிக்காவில் சொல்லுவாங்க. இல்லைன்னா நம்ம யாருன்னு சொல்லுவோம், பெரியவர்களே தாய்மார்களேன்னு சொல்லுவோம். ஸோ இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அமெரிக்காவில் சிக்காகோவில் ஒரு மாநாட்டில் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டார். இவர் சொன்னோன்னே அப்படியே எல்லாம் ஷாக்காகி என்னடா வித்தியாசமாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வார்த்தையிலேயே இவர் வந்து உலக ஃபேமஸ் ஆகிட்டார். ஸோ அப்படி தான் நமக்கு விவேகானந்தரை எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் அவரோட விஷயம். இவர் வந்து இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தார், உயர்ந்து எழுந்திருங்கள் அப்படின்னு. அரைஸ் அவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இளைஞர்களுக்கு அழைப்பு கொடுத்தது இவர் தான். ஸோ இவர் என்ன சொன்னார், மனித சேவையே கடவுள் சேவைன்னு சொல்லிட்டார். ஸோ கடவுள் மூலிமா அதாவது ஜீவன் தான் சிவன்னு சொல்லி இவரோட குரு இவருக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரா. ஸோ அதனால் இவர் மனித சேவையே கடவுள் சேவை அப்படின்னு சொல்லி அந்த வழியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நமக்கு. ஸோ இவர் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 1897 தான் நமக்கு ராமகிருஷ்ணா மிஷன் வந்து தொடங்கப்பட்டுச்சு. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வங்க பிரிவினையை தொடர்ந்து பல இளைஞர்களுக்கு விவேகானந்தர் வந்து ஊக்கம் கொடுத்தாரு. சுதேசி இயக்க தொடர்பாக பல இளைஞர்களுக்கு விவேகானந்தரால் ஊக்கம் கிடைச்சிது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இவருக்கு அடுத்தது நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரம்மன் ஞான சபையை பார்க்க போகிறோம். பிரம்மன் ஞான சபை யார் நிறுவனாங்க அப்படின்னா நமக்கு நிறுவப்பட்ட ஆண்டு 1875 நிறுவியிருக்காங்க. பிரம்ம ஞான சபை மேடம் ஹெச்வி பிளவாட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம ஞான சபையை 1875 அமெரிக்காவில் நியூயார்க்கில் நிறுவனாங்க. ஸோ இந்த அமைப்பு தான் பின்னாடி 1886 இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டுச்சு. தலைமையகம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, அதாவது அமெரிக்காவில் ஆரம்பிக்கப்பட்ட பிரம்ம ஞான சபை 1875 நிறுவனவங்க நமக்கு மேடம் ஹெச்வி பிளவாட்ஸ்கியும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அவர்களும் தான் நிறுவியிருக்காங்க. இதை தலைமையகம் மாற்றம் பண்ணப்பட்டிருக்கு இந்தியாவோட. எங்கே அப்படின்னா நம்ம சென்னை அடையாறில் தான் 1886 அடையாறில் வந்து தலைமையகம் அமைக்கப்பட்டதாக நாம் பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இதோட நோக்கம் பங்களிப்பு அப்படிங்கும்போது நமக்கு இந்து செவ்வியல் நூல்களான உபநிடதங்கள், பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கும் பரப்புவதற்கும் உற்சாகமாக இவங்க இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். பிரம்ம ஞான சபை இதை தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது பௌத்த மதத்திற்கு இந்தியாவில் புத்துயிர் அளிக்க செய்ததுன்னு சொல்லியிருக்காங்க. பௌத்த மதத்துக்கு இந்தியாவில் புத்துயிர் அளிக்க செய்தது இந்த பிரம்ம ஞான சபை தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்க காலத்துக்கு அப்புறமா, அதாவது இவங்க இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் அவர்கள் வந்தாங்க.
ஸோ அன்னி பெசன்ட் அவர்கள் நம்ம அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 1847 1933 காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. ஸோ பிரம்ம ஞான சபையோட தலைவர் இருக்கார் இல்லையா, ஆல்காட் அவர்கள். ஸோ அவரோட மறைவுக்கு பின்னாடி இவங்க தான் அன்னி பெசன்ட் அவர்கள் தான் 1911 தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அந்த கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நியூ இந்தியா காமன்வெல் அப்படிங்கிற பத்திரிகையின் மூலயமா, செய்தித்தாள்கள் மூலயமா அவங்களோட தேசிய கருத்துக்களை பரப்புனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு அரசியல் பங்களிப்பும் இருக்குது. இந்திய தேசிய காங்கிரஸில் செயலாற்றினவங்க 1916 ஆண்டில் காங்கிரஸோட முதல் பெண் தலைவராகவே இவங்க தான் அன்னி பெசன்ட் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதையும் நாம் பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பாலகங்காதர திலகரோட சேர்ந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாங்க. 1916 தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினவங்க நமக்கு அன்னி பெசன்ட் அவர்கள் தான். ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கு அயர்லாந்தை போலவே தன்னாட்சி வழங்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சாங்க, கம்பல் பண்ணாங்க. நீங்கள் இங்கே அயர்லாந்தில் எப்படி தன்னாட்சி இருக்கோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் தன்னாட்சி வேணும் அப்படிங்கிறத இவங்க கம்பல் பண்ணாங்க, ஒரு ரெக்வஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சாதி எதிர்ப்பு இயக்கங்கள், சாதி ஒழிக்கப்படணும் அப்படிங்கிறத அவங்களுக்கெல்லாம் யார் பாடுபட்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சாதி ஒழிக்கிறது. அதே மாதிரி நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்னி பெசன்ட் இருக்காங்களே, அவங்க கல்லூரியை நிறுவனாங்க. அதாவது சென்னையில் தேசிய கல்லூரி, தியோசபிகள் கல்லூரி, இது எல்லாமே நமக்கு அன்னி பெசன்ட் கல்வி நிறுவனங்களையும் நிறுவியிருக்காங்க. எதுக்காக? இந்திய இளைஞர்கள் கல்வி மூலயமா விழிப்புணர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நிறுவப்பட்ட கல்வி நிறுவனம் தான் இந்த 2 கல்வி நிறுவனமும். ஸோ நமக்கு அடுத்தது ஜாதி எதிர்ப்பு இயக்கங்கள். ஜாதி எதிர்ப்பு இயக்கங்களுக்கு யார் முதல்ல அப்படின்னா ஜோதிபா பூலே. ஸோ ஜோதிபா கோவிந்தராவ் பூலேன்னு சொல்லுவோம் அவங்கள. 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தவர். 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்தார். ஸோ இதுதான் விஷயம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிபா பூலே தான் நமக்கு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை ஃபஸ்ட்டு நிறுவனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்போ? 1852 எங்கே? பூனேயில். ஸோ பூனேயில், மகாராஷ்டிராவில் தான் அவர் இருந்திருக்காரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பூனேயில் நிறுவியிருக்காரு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இவரோட அமைப்பு ஒன்று இருக்குது, சத்ய சோதக் சமாஜ் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் நமக்கு ஜோதிபா பூலே தான் அமைச்சிருக்காரு. அது என்ன சொல்லுது? சத்ய சோதக் சமாஜ் நமக்கு உண்மையை நாடுவோர் சங்கம்னு சொல்லுது. ஸோ உண்மையை நாடுவோர் சங்கம் அப்படிங்கிறது யார் கொண்டு வந்தது அப்படின்னா இவரோட அமைப்பு தான். ஜோதிபா பூலேவோட அமைப்பு தான் உண்மையை நாடுவோர் சங்கம்னு சொல்லலாம். அதை சத்ய சோதக் சமாஜ்னு சொல்கிறாங்க. இவரோட நூல் ஒன்று இருக்குது, குலாம்கிரி அப்படிங்கிற ஒரு நூல் இருக்குது. ஸோ நமக்கு குலாம்கிரி அப்படிங்கிற ஒரு நூலையும் இவர் தான் எழுதியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, அவர் குலாம்கிரி அப்படின்னா நமக்கு அடிமைத்தனம்னு சொல்லுவோம். ஸோ அந்த நூலை எழுதினவரும் நமக்கு ஜோதிபா பூலே தான். ஜோதிபா பூலேவை பற்றி என்ன பார்த்துருக்கோம் நம்ம? அவர் பிறந்த வருஷம் 1827 மகாராஷ்டிராவில் பிறந்தார். இவரோட முக்கியமான விஷயம், ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை நிறுவிய ஆண்டு நிறுவியவர் இவர் தான். ஸோ ஜோதிபா பூலே நிறுவிய ஆண்டு பார்த்திங்கன்னா 1852 பூனேயில் நிறுவியிருக்காரு. இவரோட அமைப்பு தான் நமக்கு சத்ய சோதக் சமாஜ், உண்மையை நாடுவோர் சங்கம்னு சொல்லுவோம். ஸோ இவரோட நூல் நமக்கு என்ன? குலாம்கிரி, அடிமைத்தனம்னு சொல்லுவோம். ஸோ இதை தான் இவர் பண்ணியிருக்காரு. ஸோ ஜோதிபா பூலே பார்த்திங்க அப்படின்னா பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு விடுதிகளையும் விதவைகளுக்கு காப்பகங்களையும் உருவாக்குனார். இந்த விஷயமும் அவர் பண்ணியிருக்காரு. சாவித்ரிபாய் பூலேவோடு சேர்ந்து, அவங்க ஒய்ஃபோடு சேர்ந்து இது அவர் பண்ணியிருக்கிற விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா நாராயணகுரு. ஸோ நாராயணகுரு பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவில் பிறந்தவர், 1854 பிறந்தவர். ஸோ இவர் உருவாக்கிய அமைப்பு ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அமைப்பு, ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு கோட்பாடு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பு இவர் தான் உருவாக்கியிருக்காரு. ஸோ இவர் கட்டின கோவில் அருவிபுரம்னு சொல்லுவோம். இவர் கட்டின கோவிலை நம்ம அருவிபுரம்னு சொல்லுவோம். அருவிபுரம் கோயிலை நாராயணகுரு அவர்கள் தான் கட்டியிருக்காரு. ஸோ இவர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அருவிபுரம் கோயில் கட்டியிருக்காரு. அடுத்தது இவரால் நன்மை பெற்ற சமூகம்னு ஒன்று இருக்குது. ஈழவர்கள் சமூகம் பார்த்தீங்க அப்படின்னா நாராயணகுருவால் தான் நன்மை பெற்றுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நாராயணகுருவால் நன்மை பெற்ற சமூகம் எது அப்படின்னா நமக்கு ஈழவர்கள் தான். ஸோ ஈழவர்கள். அடுத்தது இந்த இயக்கத்தில் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் இருக்காங்க, குமாரன் ஆசான் அண்ட் டாக்டர் பால்பு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்தீங்க இந்த நாராயணகுரு அவர்களோட
அமைப்பில் வந்து சேர்ந்தவங்க முக்கிய தலைவர்களாக பார்க்கப்படுது. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகத்தில் முக்கிய தலைவர்களாக குமாரன் ஆசான் அண்டு டாக்டர் பால்பு அவர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது இன்னொரு டைம் பார்க்கலாம். ஸோ கேரளாவில் ஏழை புற்றருக்கு மகனாக பிறந்த நாராயண குரு பார்த்தீங்க அப்படின்னா மலையாளம், சமஸ்கிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் அறிஞராகவும் கவிஞராகவும் திகழ்ந்திருக்காரு. ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்குனவர் இவர் தான். அதே மாதிரி நமக்கு அருவிபுரம் எனும் ஊரில் ஒரு பெரிய கோவிலை கட்டினவரும் இவர் தான். ஸோ இதில் தலைவராக வந்து ஜாயின் பண்ணவங்க தான் குமாரன் ஆசான், டாக்டர் பால்பு. இவங்க நாராயண குரு அமைச்ச அந்த அமைப்புக்கு தலைவராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐயன்காளி. ஸோ ஐயன்காளி பார்த்தீங்க அப்படின்னு இவர் கேரளாவை தான், திருவனந்தபுரத்தில் வெங்கனூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. 1863 பிறந்திருக்காரு. இவரோட முன்னோடி தான் நமக்கு ஸ்ரீ நாராயண குரு அவர்கள். ஸோ இவர் தொடங்கிய அமைப்பு, இவர் ஒரு அமைப்பு தொடங்கியிருக்காரு நமக்கு. இவர் தொடங்கின அமைப்பு என்ன? சாது ஜன பரிபாலன சங்கம். 1907 சாது ஜன பரிபாலன சங்கத்தை தொடங்கினவர் நமக்கு ஐயங்காளி அவர்கள் தான். ஸோ இவர் பார்த்தீங்க சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படின்னா நமக்கு ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு சொல்லுவோம். ஸோ ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு சொல்லலாம், சாது ஜன பரிபாலன சங்கம்னு சொல்லலாம். இதை அமைச்சவங்க யார் அப்படின்னு நமக்கு கேட்டாங்க அப்படின்னா ஐயன்காளி அவர்கள் தான் கேட்டாங்க. அதாவது ஐயன்காளி அவர்கள் தான் இதை அமைச்சாங்க அப்படி. அதே மாதிரி நமக்கு இவரால் ஒரு நன்மை பெற்ற சமூகம்னு ஒன்று இருக்குது. ஐயன்காளி அவர்களாலையும் ஒரு நன்மை பெற்ற சமூகம்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா புலையர் சமூகம். ஸோ புலையர் சமூகம் தான் ஐயன்காளி அவர்களால் நன்மை பெற்றது. அதே மாதிரி நமக்கு ஈழவர்களோட சமூகம் பார்த்திங்க அப்படின்னா நாராயண குருவால் நன்மை பெற்றது. இவரோட முன்னோடி இருக்கார் இல்லையா நாராயணகுரு, அவரால் நன்மை பெற்றதுன்னு பார்க்கும்போது ஈழவர்கள் சமூகம். ஐயன்காளியால் நன்மை பெற்ற சமூகம் புலையர் சமூகம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு இஸ்லாமிய சீர்திருத்தம், இந்து சீர்திருத்தத்தெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது இஸ்லாமிய சீர்திருத்தத்தை பார்க்க போகிறோம். ஸோ இஸ்லாமிய சீர்திருத்தத்தை பார்க்கும்போது நமக்கு சர் சையத் அகமது கான் இவர் தான் அவர். ஸோ இவர் பார்த்திங்கன்னா அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை 1875 தொடங்கினார். முஸ்லீம்களுக்காக தொடங்கப்பட்ட, இஸ்லாமியர்களுக்காக தொடங்கப்பட்ட கல்லூரி. ஸோ அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை 1875 தொடங்கினார். அதாவது என்ன அதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா நமக்கு இஸ்லாமிய சமூகத்தோட ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுக்கிறதுக்காக தான் இந்த விஷயம். ஸோ இந்த பள்ளியோட பாடத்திட்டம் ஆங்கில கல்வியையும் மேலை நாட்டு பண்பாட்டையும் புறக்கணித்து இப்பள்ளியில் உண்மையான இஸ்லாமிய மதம் வந்து கற்றுத்தரப்பட்டது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். உண்மையான இஸ்லாமிய மதத்தை கற்றுக் கொடுத்தது அப்படிங்கிறத அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி 1875 நிறுவப்பட்டது. அதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்லூரி 1920 யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு, பல்கலைக்கழகமாக மாறிடுச்சு. நமக்கு அலிகார் இயக்கத்தை தொடங்கினதும் சர் சையது அகமது கான் தான். சர் சையது அகமது கான் பார்த்தீங்க அப்படின்னா அலிகார் இயக்கத்தையும் தொடங்கியிருக்காரு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இவரோட கல்லூரி 1875 தொடங்கப்பட்டது, அது 1920 பல்கலைக்கழகமாக ஆயிருக்கு. 1920 இந்த கல்லூரி பார்த்திங்கன்னா தரம் உயர்த்தப்பட்டு பல்கலைக்கழகமாக மாறியிருக்கு. அலிகார் இயக்கத்தோட நிறுவனர் யார்? சர் சையத் அகமது கான். அடுத்தது தியோபந்த் இயக்கம். ஸோ தியோபந்த் இயக்கம் அப்படிங்கிறது முகமது குவாசிம் நானோதவி, ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோட தலைமையில் தான் நமக்கு தியோபந்த் இயக்கம் 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு பள்ளியை நிறுவனாங்க. எங்கே ஒரு அதாவது உத்தரப்பிரதேசத்தோட சஹரன்பூரில் ஒரு பள்ளி எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னா 1866 நிறுவப்பட்டது. ஸோ இது பார்க்கும்போது நமக்கு தலைவர் யார் அப்படின்னா மௌலானா முகமது உல் ஹசன். தியோபந்தோட புதிய தலைவரானவர் மௌலானா முகமது உல் ஹசன் தான் பார்த்திங்கன்னா தலைவராயிருக்காரு. ஸோ 1866 உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் ஒரு பள்ளி நிறுவப்பட்டது, தியோபந்த் பள்ளி பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டது. ஸோ இதோட புதிய தலைவர் யார்? நமக்கு மௌலானா முகமது உல் ஹசன் தான் பார்த்திங்கன்னா இந்த தியோபந்த் பள்ளியோட தலைவராக இருக்கார். ஸோ இவருக்கு ஒரு அமைப்பு இருக்குது. இவரோட அமைப்பு நமக்கு என்ன அப்படின்னா ஜமைத் உல் உலோமா அப்படின்னா இரவியலாளர்கள் அவை அப்படிங்கிறது இவரோட அமைப்பு. யாருது? நமக்கு மௌலானா முகமது உல் ஹசன் இருக்கார் இல்லையா தலைவர், புதிய தலைவர். ஸோ அவரோட அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஜமைத் உல் உலோமா. உலமா அப்படின்னா இரவியலாளர்கள் அவைன்னு சொல்லுவோம். இது இஸ்லாமியர்களோட சீர்திருத்தம், அவங்களோட மதத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம்.
அடுத்தது பார்சி சீர்திருத்த இயக்கம். பார்சிகள் வந்து அவர்களோட நாடு பார்த்திங்கன்னா ஈரான், ஜொராஸ்ட்ரியர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ பார்சிகள் வந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 10ஆம் நூற்றாண்டு காலத்திலே வந்திருக்காங்க. ஸோ பார்சிகளோட சீர்திருத்த சங்கத்தை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா, பார்சிகளோட சீர்திருத்த சங்கத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரக்னுமாய் மஜ்த யாஸ்னன். ரக்னுமாய் ஈஸியாக ரஹ்மான் பேர் கூட ஈஸியாக வாயில் வரும். இவங்க பார்த்தீங்க அப்படின்னு இந்த சங்கத்தோட பேர் ரொம்ப கஷ்டமாக வச்சுட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை ஈஸியாக இருக்குமோ என்னமோ தெரியல. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ரக்னுமாய் மஜ்த யாஸ்னன் சபா அப்படிங்கிறத உருவாக்குனவர் பர்துன்ஜி நவ்ரோஜி. தாதாபாய் நவ்ரோஜி மாதிரி பர்துன்ஜி நவ்ரோஜி 1851 பார்சிகளோட சீர்திருத்த சங்கத்தை நிறுவனவர் இவர் தான். ஸோ அது மட்டும் இல்லை, இவர் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்கான சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று இயக்கத்தை உருவாக்கியவர். குழந்தை திருமணத்தை தடுக்க சட்டம் இயற்றப்படணும்னு சொல்லி இயக்கத்தை உருவாக்குனவர் பெர்ரம்ஜி மல்பாரி. பெர்ரம்ஜி மல்பாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுக்காக ஒரு இயக்கத்தை உருவாக்குனவர். ஸோ இந்த சமூகத்தை சார்ந்த சிறந்த தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபெரோசா மேத்தா, தீன்ஷா வாச்சா இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த சமூகத்தை சேர்ந்த ஃபெரோசா மேத்தா, தீன்ஷா வாச்சா இந்த சமூகத்தை சேர்ந்த சிறந்த தலைவர்களை இவங்க பார்க்கப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு ராஸ்ட் கோப்தர் உண்மை விளம்பி அப்படிங்கிறது தான் தாரக மந்திரமாக இருக்குது. பார்சி சீர்திருத்த இயக்கம் இருக்கு இல்லையா, அந்த சங்கத்தோட தாரக மந்திரம்னு ஒன்று வச்சுருக்காங்க. ராஸ்ட் கோப்தர்னு சொல்லலாம், உண்மை விளம்பி தமிழில் நமக்கு சொல்லும் போது இது பார்த்திங்கன்னா இதோட தாரக மந்திரம் இது தான். ஸோ பார்சிகளோட 1851 பர்துன்ஜி நவ்ரோஜி என்பவர் ரக்னுமாய் மஜ்த யாஸ்னன் சபா இதை பார்சிகளோட சீர்திருத்த சங்கம்னு சொல்லுவோம். இதை ஏற்படுத்திக்கிட்டு இதுக்கு ஒரு தாரக மந்திரமும் ஒன்று வச்சுட்டார். ராஸ்ட் கோப்தர் அப்படிங்கிறத தாரக மந்திரமாக வச்சுட்டார். பார்சி சீர்திருத்தத்தோட தாரக மந்திரம் நமக்கு ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெர்ரம்ஜி மல்பாரி அப்படிங்கிறவர் குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிரான சட்டத்தை இயற்றப்பட வேணும்னு சொல்லி ஒரு இயக்கம் நடத்தினார். இதுதான் நம்ம பார்சி சீர்திருத்தத்தை பற்றி பார்க்குறோம். அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது சீக்கிய சீர்திருத்த இயக்கம். ஸோ சீக்கிய சீர்திருத்த இயக்கம்னா இவங்களே கொடுத்துட்டாங்க, நிரங்கரிகள், நாம்தாரிகள். இவங்க ரெண்டு பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ நிரங்கரி அப்படிங்கிற இயக்கத்தை உருவாக்குறவர் பாபா தயாள் தாஸ். நிரங்கரி அப்படிங்கிற இயக்கத்தை உருவாக்குனவர் நமக்கு பாபா தயாள் தாஸ். நிரங்கரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, உருவமற்ற ஒன்றுமே இல்லாமல் அப்படிங்கிறது தான். ஸோ உருவம் இல்லாமல் இருக்கிறது தான். இதுவுமே வந்து உருவம் இல்லாத வழிபாடாக சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவிட்டவர் இவர் பார்த்தீங்க அப்படின்னா பாபா ராம்சிங். நாம்தாரியை தோற்றுவிட்டது பாபா ராம்சிங். இது தலைவர் சூப்பர் ஸ்டாரோட பாபா இல்லை, நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்த பாபா. ஸோ நிரங்கரி இயக்கத்தை உருவாக்குனவரும் பாபா தான், ஆனால் பாபா தயாள் தாஸ்ன்னு சொல்லுவோம் அவங்கள. ஸோ அதே மாதிரி நமக்கு சிங் சபா அமைப்புன்னு ஒன்று உருவாக்கப்பட்ட இடம் இருக்குது. சிங் சபா அமைப்பு நமக்கு சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமிர்தசரஸில் தான் நிறுவப்பட்டுச்சு. ஸோ சிங் சபாவோட முக்கிய குறிக்கோள் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் அப்படின்னா சீக்கிய மதத்தோட புனிதத்தை மீட்டெடுக்கிறது தான் சிங் சபாவோட முக்கிய குறிக்கோள். ஸோ நாம் பார்த்ததுலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மது, புகைப்பழக்கம் இதையெல்லாம் விட சொன்னதே இதுவாக தான் இருக்கும். மது அருந்துவதையும் மாமிசம் உண்பதையும் கைவிடும்படி வலியுறுத்தி கூறப்பட்டது இந்த சீக்கிய சீர்திருத்தத்தில் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நமக்கு சிங் சபா அப்படிங்கிற அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டது. சீக்கிய மதத்தை புனிதத்தை மீட்டெடுக்கிறது தான் சபாவோட முக்கிய குறிக்கோளாக இருந்தது. அதே மாதிரி ஆங்கிலேயரோட ஆதரவில் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கு என கால்சா கல்லூரி உருவாக்கப்பட்டது. ஸோ கால்சா கல்லூரி யாருக்காக உருவாக்கப்பட்டது, எங்கே உருவாக்கப்பட்டது? அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ சிங் சபா பார்த்திங்கன்னா அகாலி இயக்கத்தோட முன்னோடி அமைப்பாக பார்க்கப்படுது. சிங் சபா பார்த்திங்க அப்படின்னா அகாலி இயக்கத்தோட முன்னோடி அமைப்பாகவும் பார்க்கப்படுது. ஸோ நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டோம் தமிழ்நாட்டோட சீர்திருத்தத்துக்கு. இஸ்லாமிய சீர்திருத்தம், பார்சி சீர்திருத்தம், சீக்கிய சீர்திருத்தத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம தமிழ்நாட்டோட சமூக சீர்திருத்தவாதிகளை பார்க்க வந்துட்டோம். ஸோ அவங்க யார்? நமக்கு ராமலிங்க சுவாமிகள். இன்னுமே வந்து அடுப்பெரிஞ்சிட்ருக்காங்க வள்ளலாரோடது. ஸோ அவரோட மனசில் தோன்ற ஒரு விஷயத்தினால நடந்தது தான் இன்றைக்கி வரைக்குமே அந்த இது போகிறவங்களுக்கு சாப்பாடு போடுறது அப்படிங்கிறது.
ஸோ யாராவது அன்னதானம் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அங்கே போய் அவங்கள ஆரம்பித்து அங்கே தான் வந்து முதல் பூஜையை போட்டு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படிங்கிறத. ஸோ ராமலிங்க அடிகள்னு சொல்கிறவர் சிதம்பரத்து அருகில் இருக்கிற மருதூரில் பிறந்தார். ஸோ நமக்கு எங்கே பிறந்தார்? வள்ளலார் 1823 74 வாழ்ந்தவர். ஸோ நமக்கு சிதம்பரத்துக்கு அருகே உள்ள மருதூர் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தார். அவரோட தந்தை இறந்ததுக்கப்புறமா சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா, துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு நமக்கு சொன்னது நம்ம வள்ளலார் அவர்கள் தான். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஜீவகாருண்யம்னு சொன்னார். ஜீவகாருண்யம்னா என்ன அப்படின்னா, செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் அன்பு காட்டினார். ஸோ இதை வந்து அவர் ஜீவகாருண்யம்னு சொன்னார். மனுஷங்கிட்ட மட்டும் இல்லை, செடி கொடிக்கிட்டையும் அன்பு காட்டுறதை வந்து ஜீவகாருண்யம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பை நிறுவனவர் நம்ம வள்ளலார் அவர்கள் தான். ஸோ ஜீவகாருண்யம் அப்படிங்கிறதும் அவரை சம்மந்தப்பட்டது தான், வள்ளலார் சம்மந்தப்பட்டது தான். அதாவது தன்னுடைய அன்பையும் இரக்கத்தையும் செடி கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களும் காட்டினார். இதை வந்து அவர் ஜீவகாருண்யம்னு சொன்னார். அதே மாதிரி 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற அமைப்பையும் நிறுவனார். ஸோ அந்த அமைப்பை பார்த்திங்கன்னா பின்னாடியே நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம்னு நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவனார். 1867 சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவனவரும் நமக்கு வள்ளலார் அவர்கள் தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இவர் இயற்றிய ஏராளமான பாடல்கள் திருவருட்பா அப்படிங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. ஸோ இவர் இயற்றிய பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருவருட்பா அப்படிங்கிற தொகுப்பாக இருக்குது. திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டு இருக்குது. ஸோ இலவச உணவு கூடத்தை 1867 தொடங்கியிருக்காரு. எதனால் அப்படின்னா, தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1866 கொடிய பஞ்சம் வந்துச்சு. அப்போ வந்து வீட்டுக்கு போய் அவங்க சாப்பாடு கேட்குறத பார்த்துருக்காங்க, யாசகம் வாங்குறத பார்த்துருக்காங்க. அப்போயும் அவங்களோட வயிறு நம்பலை அப்படிங்கிறதுனால இவர் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இப்படி ஒரு விஷயத்தை ஆரம்பித்தார். ஸோ எவ்வளோ பெரிய மகான் பார்த்தீங்களா. ஸோ இவரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவரோட பாடல்கள்லாம் திருவருட்பாவாக தொகுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். சைவர்கள் பார்த்திங்கன்னா மருட்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அடுத்தது யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, வள்ளலாரை பற்றி பார்த்தாச்சு. அடுத்தது யார்? அயோத்திதாசர். ஸோ அயோத்திதாசர் வந்து நமக்கு 1845 1914 வரைக்கும் வாழ்ந்த ஒரு தீவிர தமிழறிஞர் ப்ளஸ் சித்த மருத்துவர். ஸோ இவர் வந்து சென்னையில் பிறந்தவர். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா, இவரோட முக்கியமான விஷயமாக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இவரது ஒடுக்கப்பட்டோருக்கான பல பள்ளிகள் உருவாக்கப்படுறதுக்கு முக்கிய உந்து சக்தியாக இவர் தான் இருந்தார். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கு பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர் நமக்கு அயோத்திதாசர் அவர்கள் தான். ஸோ ஒடுக்கப்பட்டவர் பார்த்திங்கன்னா கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினாங்க. ஸோ கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு இருந்திருக்கும். இப்போயுமே சில கிராமங்களில் நாம் அதை பார்க்க முடியும். ஸோ பார்க்கும்போது நமக்கு அந்த கீழே இருக்கிறவங்களும் அவங்க மேலே கும்புற சாமி கோயிலுக்கு உள்ளே வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஆதரவு குரல் எழுப்பினவர் நமக்கு அயோத்திதாசர் தான். அதுக்காக ஒரு அமைப்பையும் இவர் உருவாக்குனார். அத்வைதானந்தா சபாவை உருவாக்குனவர் நமக்கு அயோத்திதாசர் தான். அதுக்கான காரணம் என்ன? ஒடுக்கப்பட்டோரும் கோவில் நுழையிறதுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினது தான் இந்த விஷயம். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஜான் திரவியம் அப்படிங்கிறவரோட சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குனார். இன்னொரு அமைப்பையும் உருவாக்குனார். ஒடுக்கப்பட்டோருக்காக உருவாக்கப்பட்டது தான் அத்வைதானந்தா சபா. ஒடுக்கப்பட்டவரும் கோயிலுக்குள்ளே வரணும் அப்படின்னு உருவாக்குனது அத்வைதானந்தா சபா. அதை வந்து அயோத்திதாசர் தான் இது பண்ணார். ஜான் திரவியம் அப்படிங்கிறவரோட சேர்ந்து இவர் வந்து இன்னொரு அமைப்பு உருவாக்குனார். அதுக்கு பேர் திராவிடர் கழகம். அது 1882 தொடங்கப்பட்டது. ஸோ அதே மாதிரி நமக்கு இவர் தனியாக ஒரு இதழ் நடத்தினார், செய்தித்தாள். அதாவது 1885 திராவிட பாண்டியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதழும் நடத்தியிருக்காரு. இவர் தொடங்கிய திராவிட மகாசன சபை பார்த்திங்க அப்படின்னா முதல் மாநாடு நீலகிரியில் நமக்கு நடந்திருக்கு. ஸோ நமக்கு முதல் மாநாடு எங்கே நடந்திருக்கு? நீலகிரியில் நடந்திருக்கு. இவரோட முதல் மாநாடு நீலகிரியில் நடந்தது. எதுக்கான முதல் மாநாடு? திராவிட மகாசன சபை. அந்த அமைப்போட முதல் மாநாடு நமக்கு நீலகிரியில் 1891 நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இவரை பற்றி சொல்லும்போது நமக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம், ஒரு பைசா தமிழன்
அந்த வாராந்திர பத்திரிகையை தொடங்கினவர் இவர் தான். ஸோ ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது 1907 தொடங்கிய ஒரு வாராந்திர பத்திரிகையாக பார்க்கப்படுது. இவர் வந்து இறக்குற காலம் வரைக்குமே அதை நடத்தினார். நமக்கு 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி 1914 இவர் இறக்குற கால வரையிலும் அதை தொடர்ந்து வெளியிட்டார் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நமக்கு சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிற அமைப்பை சென்னையில் நிறுவியிருக்காரு. சாக்கிய பௌத்த சங்கம் அப்படிங்கிறது நமக்கு சென்னையில் நிறுவியிருக்காரு. ஸோ பிரம்மஞான சபையை உருவாக்கிய கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் தாக்கத்தால் 1898 இலங்கைக்கு போய் பௌத்த மதத்தை தழுவிட்டார். ஸோ இந்து மதத்திலிருந்து பௌத்த மதத்துக்கு போயிட்டார். யாருனால? பிரம்மஞான சபை உருவாக்குனார் இல்லையா கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட்டு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறமா அன்னி பெசன்ட் அதை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயந்தான். ஸோ பௌத்த மதத்தை தழுவ ஆரம்பிச்சிட்டார். இந்து மதத்தை விட்டுட்டு பௌத்த மதத்தை தழுவ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பௌத்த மதத்தோட அடிப்படைகளை சமய தத்துவத்தை கட்டமைக்கிறதுக்கு இவர் உருவாக்கிய அமைப்பு தான் சாக்கிய பௌத்த சங்கம் சென்னையில் உருவாக்கியிருக்காரு. ஸோ பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களையே உண்மையான பௌத்தர்கள்னு சொன்னவர் இவர் தான். அயோத்திதாசர் தான் பார்த்தீங்கன்னா பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களை உண்மையான பௌத்தர்கள்னு சொல்லியிருக்காரு. அதுபோலவே ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவர் இவர் தான். ஸோ மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது அவர்களை சாதியற்ற திராவிடர்கள் என ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணது இவர் தான். கட்டாயப்படுத்தினது இவர் தான். ஸோ நமக்கு இவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவரை பற்றி அயோத்திதாசர் பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டவருக்கென பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக இருந்தார். அதே மாதிரி அத்வைதானந்தா சபா எதுக்காக இந்த அமைப்பை உருவாக்குனார்? ஒடுக்கப்பட்டவர் கோவிலுக்குள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக அத்வைதானந்தா சபா அப்படின்னு ஒன்று உருவாக்குனார். ஸோ இவரும் ஜான் திரவியமும் சேர்ந்து ஒரு உருவாக்கின அமைப்பு திராவிட கழகம் 1882. ஸோ 1882 பார்த்தீங்க அப்படின்னா திராவிட கழகம் அப்படிங்கிறத உருவாக்கினார். அது போலவே நமக்கு இவர் நடத்திய இதழ் ஒன்று 1885 திராவிட பாண்டியன்னு சொல்லப்படுது. இவர் தொடங்கிய திராவிட மகாஜன சபையோட முதல் மாநாடு நமக்கு நீலகிரியில் நடந்திருக்கு. ஸோ நமக்கு அது நீலகிரியில் நடந்திருக்கு. 1907 ஒரு வாராந்திர பத்திரிகை ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறத தொடங்கி 1914 வரைக்குமே அவர் இறக்குற வரைக்குமே அவர் வெளியிட்டு இருந்தார். ஸோ இதுதான் நாம் பார்த்த இவரை பற்றின ஒரு விஷயம். அதே மாதிரி நமக்கு சாக்கிய பௌத்த சங்கம் பௌத்த மதத்தோட அடிப்படையில் சமய தத்துவத்தை கட்டமைக்கிறதுக்காக இவர் உருவாக்கின அமைப்பு தான் சாக்கிய பௌத்த சங்கம் சென்னையில் உருவாக்குனது. ஸோ அதே மாதிரி பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களை இவர் என்னன்னு சொன்னார்? உண்மையான பௌத்தர்கள்னு சொன்னார். ஒடுக்கப்பட்டவர்களை சாதி பேதமற்ற திராவிடர் என அழைத்தவரும் நமக்கு இவர் தான். ஸோ மக்கள் தொகை எடுக்கும்போது அவர்களை எல்லாத்தையும் அந்த ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் அழைச்சார்லேயே அவரை சாதியற்ற திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் சொன்னவர் இவர் தான் நமக்கு. ஸோ இன்றைக்கி நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 19ஆவது நூற்றாண்டில் என்னென்ன நடந்தது, சமூக சமய சீர்திருத்தங்கள் என்னென்ன நடந்ததுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி.